எல்லா அரசியல் கட்சியும் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம். சிலர் தெரிஞ்சு சொல்லலாம், சிலர் தெரியாமையே யாராவது சொல்றதை வச்சு சொல்லலாம். அதெல்லாம் கருத்துக்கள். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன, நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும்னா கூட ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்ப்பேன். எனக்கு அது முழுமையான விவரங்களுக்கு கையில இல்லைன்னா கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதற்கான கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுவேன். அந்த வகையில ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாங்க. அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு சொல்லியிருப்பாரு. பட் முழுமையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி இருந்திருக்கலாம். ஒரு கருத்துக்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுகின்ற பொழுது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது வரக்கூடிய நாட்கள்ல நல்லதா இருக்கும். அதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப எதுவுமே தெரியாம வந்து வெறுமனே உட்கார்ந்து A4 சீட்டை கையில கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அது ஒவ்வொரு கட்சி அவங்களுடைய இருக்கிற சூழல் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா காலங்கள்லயும் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் வந்து யாரை ஒழிப்பேன்னு சொல்லுவாங்கன்னா திமுக ஒழிப்பேன்பாங்க. ஒவ்வொருத்தரும் எப்பயும் பழைய கால வரலாறுகள்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க போட்டியா நினைக்கிறதே திமுகவை தான் ஒவ்வொருத்தரும் போட்டியா நினைக்கிறாங்க. அப்படி திமுக போட்டியா நினைச்சாதான் தங்களால வளர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு குறிக்கோளா கையில வச்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில கூட சில பேர் அது மாதிரி முன்னெடுப்பதற்கான நிலைகள் இருக்கலாம். அதனால ஒருபோதும்